ஆமே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு புயல் ஆனாலும் சரி, அது கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு நிக்கதான் செய்யும். அது நிக்கதான் செய்யும். ஹalleluya, ஹalleluya. ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிருந்திட்டில்ல, ஒரு ராவும் புலராதிருந்திட்டில்ல, ஒரு നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തിനരികെ. ஒரு பிள்ளை இல்லது கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தங்க, அடிபட்டது அவங்க என்ன செய்வாங்க? அடிபட்டதும் என்ன செய்வாங்க? நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன அழுவீங்க, இன்னொருத்தங்கன்னா தூக்குவாங்க, குதிப்பாங்க. அடிபட்டதும் எவ்வளவு நேரம் அழுவோம்? வலி எல்லாம் தீராது, கொஞ்ச நேரம் அழுவோம். வலி எல்லாம் எப்படி தீரும்? உடனே அழுது வலி தீந்துருமா? நம்ம கொஞ்ச நேரத்துல பழகிரும் அந்த வலி. ஆமே, கொஞ்ச நேரம் நமக்கே அழுகை வந்து கொஞ்ச நேரம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துட்டு, அப்படி இல்லை. இந்த பிரச்சனைக்கு கொஞ்ச காலம், எனக்கு கர்த்தர் நித்திய காலத்தை வச்சிருக்க. ஆமென். 1 பேதுரு 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. எப்படி ஒரு சோதனைன்னா நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிருவோம். நீங்க போற வழியில இப்ப சொல்லுவாங்கல்ல, புயல் வருகிறது, எச்சரிக்கை வராது. ஏன்னா நம்ம எச்சரிக்கை ஆயிட்டோம். மழை இப்ப ஒரு பிரச்சனைனா வார்னிங் கொடுக்கலாம். இது பலவிதமான சோதனை. ஒவ்வொருத்தருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை இதுதான் அந்த மைண்ட் செட் பண்ண. எதுக்கு தெரியுமா? நான் இந்த பெத்லகேமை விட்டு போயிடக்கூடாது, நான் அப்பா சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஓடிடக்கூடாது. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் எதிர்காற்று வீச, ஆமென். இயேசுவே யாத்திரையில் என் ஜீவம். நல்ல கவனமா கேளுங்க. எதுக்கு இந்த காரியத்தை எடுத்து இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது இது நேரிடுகிறது தான். நான் போயிடக்கூடாது. சிக்லாகிலே தாவீது வந்து பார்க்கும்போது அவ்வளவு பெருத்த நஷ்டம்னா அவ்வளவு பெரிய நஷ்டம். எல்லாமே ஒன்று இல்லாம எல்லாமே சத்துரு கையில் இருக்கு. இங்க இருந்த இவங்க உடைமை எல்லாம் தீ கொளுத்தி, இவங்க பொருட்கள், இவங்க குடும்பம் எல்லாத்தையும் அமலேக்கு ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ கூட வந்த 600 பேரும் எல்லாரும் கையில கல் எடுக்கும் போது தாவீது ஏபோத்தை கொண்டு வா அப்படிங்கிறான். ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்? இது தாவீதுக்கு மட்டும் இழப்பல்ல, மற்ற 600 பேருக்கு இழப்பு. ஆனா 600 பேரும் கர்த்தரை தேடல. தாவீது அப்பொழுதும் கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறான். நம்ம அதுதான் ஆரம்பத்தில் கேட்டோமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அவர்களுக்கு அந்த 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 ஸ்ட்ரெங்த் எப்படிப்பட்ட ஸ்ட்ரெங்த் தெரியுமா? நியூ ஸ்ட்ரெங்த், புது பலன். இன்னும் தாவீதுக்கு நஷ்டப்பட்டது எதுவுமே திருப்பி கிடைக்கல, ஆனால் அவனுக்கு பலன் கிடைக்கிறது.
இப்ப கேட்கிறேன், நான் போலாமா, நான் திருப்பிக் கொள்வேனா? ஆண்டவர் சொன்னா, நீதான் சகலத்தையும் திருப்பி கொள்வாய். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற முதல் வார்த்தை இதுதான். சோதனை வரும். ஆனா சோதனை வரும்போது நீ மோபை நோக்கி ஓடி விடாதே, நீ தரித்திரு. ஆமே, தரித்திரு. இந்த கொஞ்ச காலத்துல ஹalleluya அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா. ஹalleluya. அதனாலதான் சோதிக்கப்படுகிறதெல்லாம் கர்த்தர் டைம் வச்சிருப்பார். 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு சபைக்கு சொல்ல 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னார். கொஞ்ச காலம். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. பணமே இல்லாதவங்களுக்கு பணம் இல்லையேங்கிற கவலை, பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற கவலை, எப்படி காப்பாற்றணும். கவலை என்பது, சோதனை என்பது இந்த பூமியில வாழ்கிற அத்தனை மனிதருக்கும் உள்ளது. ஆனா அதுல நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கிறது அல்லவா. அநேகர் விலகி போறாங்க, அநேகர் விலகி போறாங்க. பஞ்சகாலம் வந்த போது ஈசாக்கி நாட்டில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்லிட்டார், நீ போகாத ஈசாக்கே, உட்கார்ந்துருட்டார். அவர் உட்கார்ந்துட்டார். நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? இல்ல, என்ன வந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தால். ரூத்துக்கு வந்த அதே சோதனை தான் ஓர்பாளுக்கு வந்துச்சு. ரூத் 2 பேரும் சேம் சிச்சுவேஷன்ல இருக்கிறா. ஒரே பிரச்சனை. ரூத்துக்கு பிரச்சனை, ஓர்பாளுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, ஒரே பிரச்சனை. ஆனா எடுக்கிற தீர்மானம். ஓர்பாள் முத்தமிட்டு மீண்டும் மோவாபுக்கு போகிறாள். ரூத்தோ விடாமல். அவள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய தேவன் என் தேவன். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். என்ன இவ்வளவு அடி, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இன்னும் நீ அப்பா அப்பான்னு போய் இருக்கிற. எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வராம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. சிலர் நம்மள்ட்ட யோபுவின் நண்பர்கள் மாதிரி இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு பிரச்சனை. இப்ப யோபுவின் மனைவி சொன்னாங்கல்ல, தேவனை தூஷித்து. இப்ப பிரச்சனை யோபுவுக்கு மட்டுமா? யோபுவின் மனைவிக்கு இல்லையா? யோபுவுக்கு மனைவிக்கு அதே பிரச்சனை தான். யோபுவுக்கு என்ன இழப்போ யோபுவின் மனைவிக்கும் ஒருத்தங்க அப்படி மாறுறாங்க பாருங்க. உடனே ஆண்டவர் இனி மீட்டிங் போட்டான், இனி வேண்டாம், நீ போய் என்ன, நீ போய் தான் நீ என்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனியா? அதான் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரை மீட் பண்ணேன். எப்படி பைக்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா 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 முந்தி. நான் என்னைக்கு இல்லாம அன்னைக்குதான் பிரதர் ஜோமன்ட் வண்டி எடுத்தேன். இனி நான் முடிவு எடுத்துட்டேன், பைக் எடுக்கும்போது நீ ஜோம் பண்ணனால கர்த்தர் ஜீவனை காப்பாத்தினார். இன்னைக்கு அப்படி பாக்குறது கிடையாது. நான் ஜோம் பண்ணாலே சாத்தானுக்கு பிடிக்காது, அதனால எதுக்கு வம்பு? இல்லங்க, பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை. ஆனா அதுல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? என்ன வந்தாலும் நம்புவே, ஆமென். யார் கைவிட்டாலும் ஆமென் எனது இயேசுவை. கைகளை உயர்த்தி அகல ஆழ என்ன துன்பங்கள் அதனாலதான் சிலர் இந்த உபதேசத்தெல்லாம் மாத்தி பேசுவாங்க பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ ஆண்டவருக்குள்ள உனக்கு சோதனையே கிடையாது, வியாதியே வராதும்பாங்க. சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா அவங்களுக்கு ஏதோ அசிங்கம் போல. இதுல என்ன அசிங்கம்? இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு யாரு சொன்னா?
யோசேப்பா சூன் வந்து அப்படிதான் நமக்கு இயேசுவே சொன்னா இது பலவீனம் உள்ளதுப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு சொன்னது யாரு? இயேசு. ரியாலிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மறைச்சு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம யாரோட ஃபேஸ் பண்றோம் அதான் முக்கியம். செருபாபேல் தனியா வரல, அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அவனுக்கு முன்பாக தடை பெரிய பர்வதமா இருந்தால் அது சமபூமியாகும். பெரிய பர்வதமே நீ மாத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி சீஷர்களோடு கப்பல்ல பயணிக்கிறார். பயணிக்கும் போது கடல் கொந்தளிக்குது, கடல் அப்படி கொந்தளிக்குது. இயேசுவோ நித்திரையா இருக்கிறார். அவர் அதுல உட்கார்ந்துட்டார், அந்த சிச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் பிதா கைவிட மாட்டார். தேவ பிள்ளை ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிராதீங்க, ஆண்டவரை விட்டு ஓடிராதீங்க, ஆண்டவரை விட்டு மட்டும் ஓடிராதீங்க. ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்து ஆண்டவரை விட்டு ஓடின ஒருவன் தான் யார் தெரியுமா? யோனா. யோனா அவன் நினைச்சான் தர்ஷீசுக்கு போன பிரச்சனையே வராதுன்னு, நினிவேக்கு போன பிரச்சனை வரும். அதனால அவரு தர்ஷீசுக்கு போறாரு. அங்க போய் ஆரம்பம் நல்லா தான் போச்சு, ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். லோயர் பர்த்ல படுத்து தூங்கிட்டு இருந்தார். அடித்தட்டுல இருக்கிற மக்களே அவனை மேல கொண்டு வந்தாங்க. ஆமே, ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டாரா? மக்கள்லாம் அவனை கப்பலுக்கு மேல் தளத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அவனை மீனுக்க அடித்தளத்துல கொண்டு போய் வச்சுட்டார். இப்ப சொல்லு, உனக்கு எங்க பிரச்சனை? ஆண்டவரே ரட்சிப்ப கர்த்தருடைய. ஆண்டவரே நான் நெருக்கத்திலிருந்து உண்மை கூப்பிடு. எப்படி நெருக்கம்? நம்ம போல நெருக்கம் இல்ல, ஃபுல்லா மீனுக்கு முள்ளு சுத்தி. நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன். யோனாவே, இதை நீ நினிவேலேருந்து கூப்பிட்டு, உன்னை நினிவேலேருந்து கூப்பிடுறதுக்கு நான் அனுப்புனேன். இப்போ ஒன்னு வேலைக்குனால நீ நெருக்கத்திலிருந்து, இதே இது நினிவேலேருந்து கூப்பிட்டு இருந்தா நீ மட்டும் இல்லை யோனாவே, அந்த நினிவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஓடுறோம். ஆண்டவரே இங்க போனா வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை, ஓடி போய் எங்கேயாவது லாக் ஆகி. இந்த கோவிட் டைம்ல ஒரு நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இங்க இருந்து கோவிடுக்கு பயந்து ஒருத்தர் கால்நடையாவே நடந்து பீகாருக்கு போனார். அங்க போய் வீட்டை திறந்து உள்ள போனா வீட்டுல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அவரை கொத்தி அவர் மரித்திருக்கிறார். நியூஸ்ல வந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்க இருந்து அங்க போனா அங்க பிரச்சனை இல்லை, அங்க இருந்து இங்க வந்தா இங்க பிரச்சனை. பிரச்சனை என்பது இந்த பூமியில இருக்கிறது இருக்கிறது. ஆமே. அதான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது லீவ் எடுத்துட்டு நேர பிரின்சிபால் ரூம்ல கொண்டு விடுவாங்க. கொண்டு விடும்போது ஏன் வரல சார்? தலைவலி சார். அப்ப அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? தலைன்னு ஒண்ணு இருந்தா. அது ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு. இப்போ அது புரியுது. எஸ், தலை இருக்கிறது வரைக்கும் வலி இருந்துட்டு தான் இருக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, அங்க இங்கே வலிக்குதா உங்களுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு